நீண்ட நாட்களாக நீங்கள் நினைத்த அனைத்து காரியத்தையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய இந்த சோமவார விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? இந்த ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில சில நேரங்களில் நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காது. அப்படி இருக்கிற சமயத்தில் நம்ம நினைச்ச காரியம் அனைத்துமே நடக்கிறதுக்கான ஒரு பொன்னான தருணம் அப்படின்னு சொன்னா இந்த சோமவார விரதம் அப்படின்னு சொல்லப்படுது. சிவபெருமானுக்கு மிகவும் உயர்ந்த விரதம் அப்படின்னு சொன்னா இந்த சோமவார விரதம் தான். பொதுவாக ஒவ்வொரு வாரத்திலையும் வரக்கூடிய திங்கட்கிழமை சோமவாரம் அப்படின்னு சொல்லுவோம். அதுலேயும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவார விரதம் ரொம்பவும் சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இன்றைக்கு திங்கட்கிழமை சோமவார விரதம் மாலை 4:30லிருந்து 6 மணிக்குள்ள வரக்கூடிய இந்த நேரம் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடுற புனித நேரம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நேரத்தில் ஒரு தீபம் ஏற்றி சிவனுக்கு நீர், பால், வில்வ இலை இது எல்லாம் வச்சு ஒரு சின்ன பூஜை செஞ்சு 108 தடவை ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை சொன்னோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் பாவங்கள் எல்லாமே நீங்கும். தடைகள், தோஷங்கள், குடும்பத்தில் சண்டை, மன அழுத்தம், வேலை, வியாபாரம், பணத்தட்டுப்பாடு இது எல்லாமே நீங்கி வாழ்க்கை மேம்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சோமவார விரதம் 5 வாரங்களில் வருது. நவம்பர் மாதத்தில் இன்னைக்கு 17ஆம் தேதியும் 24ஆம் தேதியும் வருது. அதே மாதிரி டிசம்பர் மாதத்தில் 1ஆம் தேதி, 8ஆம் தேதி, 15ஆம் தேதியோட முடிவடையுது. இந்த 5 வாரமும் தொடர்ந்து அசைவம் எதுவும் சாப்பிடாம ஒரு நேரம் மட்டும் உணவு அருந்தி விரதம் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நீண்ட நாட்களாக கிடைக்காத ஒன்று சிவபெருமானோட அருளால் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சோமவார நாட்களில் எல்லாம் சிவன் கோவில்களிலுமே சங்காபிஷேகம் நடக்கும். இது நம்ம பார்க்கறதுனால எண்ணற்ற பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால நீங்களும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு போய் இந்த ஒரு அபிஷேகத்தை பார்ப்பதற்கு மறந்துடாதீங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆன்மீக தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் மறந்துடாமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.